ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நேற்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதில் பல்வேறு புதிய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. முதல் திட்டம் என்ன அப்படின்னா 500 புதிய அங்கன்வாடி மையங்கள் கட்டடங்கள் கட்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது 250 கோடியில் 2500 நீர் பாதுகாப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 30 கோடி மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்படும். 35 கோடியில் 250 புதிய நாற்றாங்கால் அமைப்பு இருக்கு பாருங்க, அது கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1000 கோடியில் 1900 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊரக இணைப்பு சாலைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 18 கோடியில் 100 பால் சேகரிப்பு மையங்களை கொண்டு வராங்க. 7 கோடியில் 100 கதிரடிக்கும் களங்களை கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 500 கோடியில் 7500 கிலோமீட்டர் வரத்து மற்றும் பாசன கால்வாய்கள் சீரமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனி திடக்கழிவு மேலாண்மை இயக்கம் பார்த்தா கொண்டு வராங்க. நகர பகுதிகளுக்கு அருகிலுள்ள ஊராட்சிகள் மற்றும் 3000 மக்கள் தொகைக்கு மேல் உள்ள ஊராட்சிகளுக்கு பகுதி வாரியாக இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க. கிராம ஊரக வளர்ச்சித்துறைக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு இணையதளத்தை கொண்டு வராங்க, புதிய வெப்சைட். ஸோ எல்லா திட்டத்தையுமே நீங்கள் செயல்படுத்துறதில் கண்காணிக்கும் வகையில் இந்த ஒரு புதிய வெப்சைட்டை லான்ச் பண்ணுறோம், மேம்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ரூபாய் 21 கோடியில் சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 500 நியாய விலை கடைகள் கட்டடங்கள் உருவாக்கப்படும். ஸோ புதுசாக 500 ரேஷன் கடையை உருவாக்குறாங்க. ரூபாய் 100 கோடியில் 1000 ஏக்கர் மேய்க்கால் நிலங்கள் மற்றும் தீவன பயிர் சாகுபடி மேம்பாடு செய்யப்படும். ரூபாய் 650 கோடியில் 10,000 புதிய குளங்களை உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1634 கோடியில் 3200 கிலோமீட்டர் ஊராட்சி ஒன்றிய மற்றும் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும். 75 கோடியில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்ட போகிறாங்க. மொத்தமாக 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டணங்கள் உருவாக்கப்படும். 82 கோடி மதிப்பீட்டில் மலைப்பகுதிகளில் புதிய இணைப்பு சாலைகள் நாமக்கல், சேலம் மற்றும் திருப்பத்தூர் அந்த பிளேஸில் சாலை வசதியை மேம்படுத்துகிறாங்க. 102 கோடியில் 300 ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கே உரிய ஊராட்சி மேம்பாட்டு குறியீடு இருக்குது பாருங்கள், அதை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு கிராம ஊராட்சி செயலர் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் பண்ணுறோம், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் அப்படின்ன மாரி இதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. குடிமக்கள் பங்கேற்பு செயலி, ஸோ உங்களுக்கு சிட்டிசன் பார்ட்டிசிபேட் ஆப் கொண்டு வராங்க. கிராம ஊராட்சிகளையும் பொதுமக்களையும் இணைக்கும் வகையில் கிராம சபை கூட்டங்கள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க இந்த செயலி உருவாக்கப்படும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறப்பாக செயல்படும் கிராம ஊராட்சிகளை அங்கீகரிக்கும் தமிழ்நாடு வெற்றி கிராம விருதுகள் வழங்குறாங்க. மாநில அளவில் சிறப்பாக செயல்படும் முதல் 5 கிராம ஊராட்சிகளுக்கு 50 லட்சம் அந்த மாதிரி பரிசு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூபாய் 1000 கோடியில் 1200 ஊராட்சிகளின் நவீன வசதிகளை மேம்படுத்துகிறாங்க. ரூபாய் 1000 கோடியில் 2000 குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்துகிறாங்க. ரூபாய் 100 கோடியில் 1000 அரசு பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர்கள் எழுப்புறாங்க. 15 கோடியில் 250 பள்ளிகளில் ஃபேவர் பிளாக் நடைபாதைகளை கொண்டு வராங்க. 100 கோடியில் மலைவாழ் ஊராட்சிகளின் உட்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்துகிறாங்க. ரூபாய் 2 கோடியில் புதிய மின்னணு வணிகத்தளம் காமர்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்படும். இதன் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்தி அவர்களுக்கு தொழில் முனைவு திறனை வலுப்படுத்தும் வகையில் இதை உருவாக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூபாய் 3.17 கோடியில் திருநர்கள் நலன் மற்றும் உரிமைகள் பாதுகாப்ப விரிவான திட்டத்தை கொண்டு வராங்க. 102 கோடியில் 6800 சுய உதவி குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி உதவி வழங்குறாங்க. ஒரு குழுவுக்கு 1,00,000 லட்சம் வீதம் சமுதாய முதலீட்டு நிதி கடனாக வழங்கப்படும். ரூபாய் 2 கோடியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மூலப்பொருள் ஆதரவு வங்கி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரூபாய் 3.97 கோடி மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து நிறுவனங்களை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் 100
வேலைவாய்ப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மாவட்ட அளவில் 100 வேலைவாய்ப்பு முகாம்கள் 1 கோடி மதிப்பீட்டு நடத்தப்படும். மாணாக்கர்களுக்கு மனநலம் காத்தல் மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பயிற்சி ஏற்படுத்துகிறாங்க. 10,000 பள்ளிகள் மற்றும் 1000 கல்லூரிகளில் விழிப்புணர்வு பயிற்சி ஏற்படுத்தப்படும். ரூபாய் 10.30 கோடியில் 1000 சிறந்த சுய உதவி குழுக்களுக்கு வெற்றி பெண்கள் சுய உதவி குழு விருது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் ஊக்கத்தொகையின் கூடிய வெற்றி பெண்ணுக்கான ஒரு திட்டம். மாதவிடாய் சுகாதார மேலாண்மை விழிப்புணர்வு பயிற்சி ஏற்படுத்துகிறாங்க. 33 கோடியில் 270 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சி, அது 111 வட்டாரங்களில் உள்ள 270 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. 7.40 கோடியில் 74 மகளிர் சுய உதவி குழு உணவகங்களை கொண்டு வரதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1.25 கோடியில் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி ஏஐக்கான ட்ரைனிங் வழங்குறாங்க. 12,000 மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு தொழில் மேம்பாடு மற்றும் மின்னணு வணிகத்திற்கான செயற்கை நுண்ணறிவு பண்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.